கருப்பு வெள்ளை திரைப்படங்களின் விவரங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கும் கலை உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் நவீன நிருபமா மற்றும் பக்கா ரவுடி என்ற 2 படங்கள் ஆகும். நவீன நிருபமா என்ற படத்தினை மைசூர் சவுண்ட் ஸ்டுடியோ என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த பட நிறுவனம் கன்னட படங்களை முதலில் எடுத்திருக்கிறார்கள். பிறகு தமிழில் முதல் படமாக இந்த நவீன நிருபமாவை எடுத்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு கதை வசனத்தை எழுதியவர் ரைனாட்ஸ், இயக்கம் வி. திம்மையா, பாடல் அனுமந்த ராவ், இசை HR. வாசுதேவ சாஸ்திரி, ஒளிப்பதிவு ஆனந்த் டி. வடேகர், எடிட்டிங் M.V. ராமன், நடிப்பு K.S. ஐயர், J.S. தாஸ், சாரங்கபாணி, குலாபி பாய், ராஜம், கனகவல்லி பாய், சாந்தாபாய் போன்றோர்களால் நடிக்கப்பட்டு 14,506 அடியில் எடுக்கப்பட்டு 18/9/1937 அன்று இப்படம் வெளியானதாக கிடைத்த தகவல்களை தவிர வேறொன்றும் இந்த படத்தினை பற்றி நமக்கு தெரியவில்லை. அடுத்ததாக மோகன் பிக்சர்ஸ் சார்பாக ரமணிக்லால் மோகன்லால் தயாரித்து K. அமர்நாத் இயக்கத்தில் வெளியான பக்கா ரவுடி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இந்த மோகன் பிக்சர்ஸ் பட நிறுவனம் ஏற்கனவே டேஞ்சர் சிக்னல் என்ற படத்தினை எடுத்த விவரத்தினை நமது சினிமா கொட்டகையில் விவரமாக சொல்லியிருக்கின்றோம். பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் அதை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இந்த பக்கா ரவுடி அதிரடி த்ரில்லர் சஸ்பென்ஸ் படமாக அமர்நாத் அவர்கள் எடுத்திருந்தார். கௌபாய் கதை அம்சத்துடன் அராஜகங்களை எதிர்த்து வெற்றி பெறும் நாயகன் தஞ்சாவூர் வந்து அங்கு அராஜகம் செய்யும் வில்லன்களை அடக்கி ஆளுகிறார். மக்கள் எல்லோரும் தஞ்சாவூர் ரவுடி என்று அவரை அழைக்கின்றார்கள். குதிரை வண்டிகளின் சண்டை, வாகன வண்டிகளின் சண்டை, துப்பாக்கி சண்டை போன்றவை இப்படத்தில் அதிகமாக இடம்பெற்றிருந்தன. இந்த படம் வெளியான அன்று டேஞ்சர் சிக்னல் பட நிறுவனத்தின் அடுத்த படைப்பு என்று சுவரொட்டியில் ஒட்டப்பட்டது. அதன் மூலம் ரசிகர்களை அதிக அளவில் திரைக்கு கொண்டு வந்த படமாக இந்த பக்கா ரவுடி திகழ்கிறது. இப்படம் முதலில் தஞ்சாவூர் ரவுடி என்று வெளியானது. தஞ்சை மக்கள் இந்த படத்தின் தலைப்பை மாற்றுங்கள், எங்கள் ஊரின் கலாச்சாரம் கெட்டுவிட்டது என்று போராட்டம் செய்து இந்த படம் வெளியான திரையரங்குகளை மக்கள் முற்றுகையிட்டதால் படத்தின் தயாரிப்பாளர்கள் படத்திற்கு பக்கா ரவுடி என்று பெயர் மாற்றம் செய்து மீண்டும் இப்படத்தினை வெளியிட்டார்கள். டேஞ்சர் சிக்னல் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த பக்கா ரவுடி திரைப்படத்திலும் R.B. லட்சுமி தேவிக்கு சண்டை காட்சிகள் அதிகம் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டது. இதற்காகவே குதிரையேற்ற பயிற்சியை R.B. லட்சுமி தேவி அவர்கள் திறம்பட கற்று நடித்தார். இந்த பக்கா ரவுடி திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் சீனிவாஸ், S. பாஷா, S.J. கொக்கா, கமலா ஆகியோர் நடித்த இந்த பக்கா ரவுடி திரைப்படம் 14,664 அடியில் எடுக்கப்பட்டு 14/7/1937 ஆண்டு வெளியாகி உள்ளது. இந்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவலும் இந்த பக்கா ரவுடி திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. இனி இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து அனைவரும் ஆதரவை வழங்குங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.